ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு WinTrader. கேப் மார்க்கெட்டில் ஃபின் நிஃப்டி ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணணும்? இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஃபின் நிஃப்டி லைவ் சார்ட்டு காட்டுறேன். அது ஃபின் நிஃப்டி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணது கேப் டவுனில் தான். இப்போ புட்டு மேலே ஏறிட்டு இருக்கேன். இப்போ ஃபின் நிஃப்டி 20,300 புட் ஆப்ஷன் நல்லா ப்ராஃபிட்டு மார்னிங்கில் கிடைச்சிட்டேன். அப்போ நமக்கு ஆப்ஷனில் கேப் அப்பில் மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டா நமக்கு எப்படி ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்க முடியும் அதை இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் காட்டி கொடுக்குறேன். அப்போ நம்ம உங்களுக்கு பார்க்கணும், நம்ம சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 8 வெர்ஷன் இருக்குது. அப்போ இதுக்கு லைவ் டெமோ உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் கால் பண்ணிட்டா வாட்ஸ்அப் பண்ணிட்டா உங்களுக்கு லைவாக ஒரு டெமோ காட்டி கொடுத்துடலாம். அப்போ இப்போ பார்த்துட்டா தெரியும் ஃபின் நிஃப்டி இது இல்லை, ஃபின் நிஃப்டி லைவ் மார்க்கெட்டு. அப்போ இப்போ பார்த்துட்டு ஒரு பைசிக்கிளும் வந்திருக்கேன். பைசிக்கிள் வந்து 3 o'clock தான் பை என்ட்ரி பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்டு, தேர்ட் டார்கெட்டு. அப்போ சிக்னல் வந்துட்டால் நம்ம சாஃப்ட்வேர் பெல் சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி சிக்னல் அலர்ட் மெசேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ், வாய்ஸ் அலர்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிக்னல் வந்துட்டா, இப்போ ஒரு செல்லா பையா சிக்னல் வந்துட்டால் லேட்டஸ்ட் சிக்னல் எல்லா டீட்டெயில்ஸும் மேலே கீழே போட்டிருக்கேன். அப்போ சிக்னல் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக செக் பண்ணணும். எல்லா சிக்னல்ஸுமே நமக்கு எடுக்க முடியாது. அப்போ சிக்னல் எடுக்கிற டைமில் நமக்கு சாஃப்ட்வேர் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷனில் 3 கன்ஃபர்மேஷன் லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டில் கலரு, அது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனாக வரணும். செகண்டு கீழே வந்து வால்யூம் பார், இந்த பார் கலரு க்ரீனாக வரணும். தேர்டு ப்ரைஸ் இன் செல்ஸ் ஆன், பைஸ் ஆன், பை வந்துட்டால் பைஸ் ஆன், செல்லு வந்துட்டால் செல்ஸ் ஆன். இப்போ செல்லு போட்டிருந்தால் இப்படி செல்ஸ் ஆன் வரணும், பை போட்டிருந்தால் பைஸ் ஆன் வந்து. இப்போ இதில் கன்ஃபர்மேஷன் இல்லை. சாஃப்ட்வேரில் ஒரு ஹைக்கு போயிட்டு இருக்கு, பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அது கேண்டில் கலரு க்ரீனில் தான், கீழே வந்து க்ரீன் அல்ல, செல் ஜோன் மார்க்கெட்டு செல் ஜோனில் தான் இருக்குது. அப்போது நமக்கு ட்ரேட் எடுக்க முடியாது, பைஸ் ஆன் தான் வரணும். இப்போ 3ம் சேம் கலர் மாதிரி வந்துட்டு நமக்கு எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபின் நிஃப்டி ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியில் காட்டி கொடுத்துல இப்போ ஒரு பை வந்திருக்கேன். ஸ்கேல்பிங் 1 மினிட்டில் பை வந்திருக்கேன். இதுக்கு மேலே க்ரீன் ஆகிடுச்சு, கீழே க்ரீன் வந்து பைசன் வந்து மேலே ஏறிட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி தான் செக் பண்ணோம் நமக்கு. அப்போ அது ஃபின் நிஃப்டி இப்போ பார்த்துட்டேன். இப்போ கேண்டில் க்ரீனில் இருக்க, கீழே வந்து க்ரீன் எல்லாம் பைசனும் எல்லாம் அதுக்காக எடுக்க முடியாது. இப்போ மார்னிங்கில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எஸ்டர்டே வந்து செல் சிக்னல் கண்டினியூஷன் போயிட்டுருக்காரு. அப்போ மார்னிங்கில் கேப் டவுனில் எஸ்டர்டே வந்து செல் சிக்னல் பார்த்துட்டா கீழே வந்து அந்த மார்க்கெட்டு செல் சோனில் இல்லை. அப்போ செல் சோன் வரும்போது சப்போர்ட் க்ளோஸ் பண்ணாமல் மார்க்கெட்டு க்ளோஸ் போயிட்டு, அப்போ இன்றைக்கி ஓப்பன் பண்ணும்போது மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் சப்போர்ட்டு இந்த லெவலில் சப்போர்ட்டு பிரேக் பண்ணிட்டேன். அப்போ சப்போர்ட்டு லெவல் பிரேக் பண்ணிட்டா அந்த பாயிண்ட்டு தான் நமக்கு என்ட்ரி எடுக்கணும். அப்போ இந்த ப்ளூ கலர் ஸ்டார் இந்த பொசிஷனில் பிரேக் பண்ணிவிட்டு 20,280க்கு நல்லா மார்க்கெட்டு கீழே வந்துட்டு, அப்போ நமக்கு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டா இப்போத்த லைவ் மார்க்கெட்டில் 100 பாயிண்ட்ஸ் முன்னாடி எடுக்கணும். அப்போ 20,200 300 400 நமக்கு எடுக்கணும். அப்போ இப்போ 200 எடுத்து வச்சுட்டு 300 எடுத்து வச்சுட்டு, அப்போ இப்போ பார்த்துட்டா தெரியும் மார்னிங்கில் கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் கேண்டிலும் க்ரீன் வந்துட்டு, கீழே க்ரீன் வந்து பைசோனும் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த பொசிஷனில் பிரேக் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு எடுக்கிறது 173 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டா மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறிட்டு 271 வரை போயிடுச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு எகெயின் பிரேக் அவுட் இந்த பொசிஷனில் போயிட்டு, அப்போ இப்படி எக்ஸிட் பண்ணிவிட்டு நமக்கு செகண்ட் என்ட்ரி இந்த பொசிஷனில் என்ட்ரி பண்ணலாம். அதுக்கு ட்ரெண்டு லைன், இந்த லைன் வைஸ் மூவ்மெண்ட் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்போ எல்லாம் இருந்தால் நமக்கு கீழே அந்த வால்யூம் பாரு க்ரீன் இப்போ தான் அந்த ரெட்டு கலரில் ஜஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி வச்சுட்டேன். அப்போ இதுக்கு வேறு நமக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அப்போ கொஞ்சம் இதை கீழே இறங்கும்போது நம்ம ப்ராஃபிட்டு நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டு கொஞ்சம் கம்மியாக வரும். அதுதான் நமக்கு வேணும்னா இந்த 10 லைன் வைஸ் மூமெண்ட்டு சைடு வைஸ் கலர் சேஞ்சு வந்துட்டால் நமக்கு அந்த பொசிஷனில் எக்ஸிட் பண்ணி வைக்கலாம். எக்ஸ்ட்ரா கலர் இந்த க்ரீன் அப்பார்ட் ஃப்ரம் க்ரீன் ஆர் ரெட்டு, க்ரீன் எல்லாம் ரெட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கலர்ஸ், ரெட்டு கலரு, ஆரஞ்சு கலரு, ஆரஞ்சு கலரு, லைட்டு ப்ளூ கலரு, அந்த மாதிரி ஹோலோ கேன்சர், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலர் வந்துட்டால் இது எல்லாமே சைடுவேஸில் தான் இருக்குது. அப்போ சைடுவேஸ் வந்துட்டால் நம்ம சாஃப்ட்வேர் நாட் இன் பைஸ் ஆன் நாட் இன் செல்ஸ் ஆன் ரிவர்ஸ் போயிடும். அப்போ அந்த பொசிஷன் வேணும்னா உங்களுக்கு எக்ஸிட் பண்ணலாம். ஓகே, அப்போ இப்போ பார்த்துட்டா நோ ஜோன் டிக்டேட் வருது. அப்போ ப்ரைஸ் அண்ட் செல் ஜோன் வரும். செல் ஜோன் வந்துட்டால் தான் எடுக்க முடியும். அப்போ இந்த கீழே இப்போ ஒரு 30 பாயிண்ட்ஸ் உள்ள கீழே இறங்கிட்டு தான் சாஃப்ட்வேர் சிக்னல் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு, அப்போ அதுக்கு தான் உங்களுக்கு சிக்னல் வருனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறிட்டு சப்போர்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி பண்ணணும், அல்லாமல் இதை என்ட்ரி பண்ணாது.
எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டா உங்களுக்கு இந்த பொசிஷனில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சாலும் உங்களுக்கு லோஸ் வந்துடும். அப்போ கொஞ்சம் மேலே ஏறிட்டு அந்த சப்போர்ட் க்ளோஸ் பண்ணும், அந்த பொசிஷனில் என்ட்ரி பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நான் நிஃப்டிக்கு காட்டி கொடுத்துடலாம். எஸ்டர்டே நிஃப்டி பார்த்துட்டா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது, ரொம்ப கன்சோல்டேஷனாக இருந்தது. அப்போ இந்த நிஃப்டி பார்த்துட்டு இப்போ தெரியும் எஸ்டர்டேக்கு மார்க்கெட்டு இப்போ சிக்னல்ஸு இவ்வளோ ஃபார்ம் அடித்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் இந்த லெவலில் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே ஏறிட்டு இதுதான் பிரேக் அவுட் பாயிண்ட், அதுக்கு தான் என்ட்ரி பண்ணணும். அதுக்கு ஏதாவது லைவ் மார்க்கில் உங்களுக்கு செக் பண்ணணும்னா கால் பண்ணிக்க, வாட்ஸ்அப் பண்ணிக்க. என்னுடைய நம்பரில் கீழே அந்த நம்பர் போட்டிருக்கேன். அப்போ எப்படி ஒரு ஆப்ஷனில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்க கன்ஃபார்ம்ஸிங்கில் உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணும், அது லாங் டார்கெட்டை என்ட்ரி பண்ணணுமா, ஷார்ட் டார்கெட்டில் எக்ஸிட் பண்ணணும், அது எப்படி உங்களுக்கு தெரியும், அது எத்தனை பேர் ஹோல்ட் பண்ணுவீங்க. இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா செல்லு கண்டினியூஷனாக இருக்குது. அப்போ நமக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நமக்கு எடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி போர்ஷன் நமக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு ஒரு ஹோல்ட் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்துடலாம். இதெல்லாமே லைவில் உங்களுக்கு லைவ் செக்ஷனாக எடுக்கணும்னா கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே அந்த நம்பர் போட்டிருக்கேன், அந்த நம்பரில் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே.